ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். சங்கீதம் 73 வசனம் 12. பாருங்க, இதுவும் ஆசாபின் சங்கீதம் தான். இதில் என்ன சொல்கிறாரு, இதோ இவர்கள் துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களை பார்த்து நமக்கு காட்டுறாங்க. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்ன செய்கிறாங்க, என்றும் சுகஜீவிகளாக இந்த நல்ல கம்ஃபர்டபுள் லைஃப்பில் லீட் பண்ணுறாங்க, சொஃபஸ்டிகேட்டடாக வாழணும்னு நினைக்கிறாங்க, ஆஸ்தியை பெருக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஆஸ்திக்கு மேலே ஆஸ்தியை பெருக பண்ணுறாங்க. 3 பங்கு, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வீம்புக்காரராக இருக்கிறாங்க, துன்மார்க்கராக இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. அதாவது அது பார்க்குறதுக்கே அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்கள், அப்படியே வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதெல்லாம் அதிகமாய் நடந்தேறுகிறது, பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல அவர்களை மூடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி வரிசையாக அதை பார்த்துக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டே வராரு ஆசாப். பாருங்கள், அப்படிலாம் சொல்லிட்டு தான் கடைசியில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, இதோ இவர்கள் துன்மார்க்கர். நீங்கள் படித்து பாருங்கள் ஃபுல்லாக. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய்ந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு இதை சொன்ன உடனே எனக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன ஒரு ஓமை, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி, ஒருவன் திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி அவர் ஒரு ஓமையை அவர் சொல்கிறத பார்க்குறோம். அது இப்படி தான், அதை தான் இதை சொல்லியிருக்குது. அவங்க சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுறாங்க, அவங்க துன்மார்க்கர். அந்த துன்மார்க்கர் தான் எப்படிப்பட்டவங்கன்னு போட்டிருக்குது, பொருளாசை உடையவராக இருக்காங்க, அவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். எவ்வளோதான் ஆஸ்தி இருந்தாலும் அது அவர்களுக்கு ஜீவன் கிடையாது. ஒரு ஓமை. என்ன ஓமைனா, ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்ததான். அப்போ அவன் எல்லாம் நல்லா விளைச்சல்லாம் எடுத்துட்டு பார்த்துட்டு சொல்கிறான், நான் என்ன செய்வேன், என் தானியங்கள்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களெல்லாம் இடித்து பெருசாக கட்டுவேன். முதல்ல ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது எல்லாமே, ஆனாலும் இதை வைக்கிறதுக்கு, இப்போ விளைஞ்சதை வைக்கிறதுக்கு இடம் இல்லையா, ஆனாலும் இந்த களஞ்சியங்கள்லாம் இடித்து இன்னும் பெருசாக்கி அதெல்லாம் விளைந்த தானியத்தை, என் பொருட்களை இங்கே சேர்த்து வைத்து என் ஆத்மாவை பார்த்து நான் பேசுவேன், ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள், எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை நான் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவுடைய சொல்வேன் என்று சொல்லி தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். ஆனால் தேவனோ அவனை பார்த்து, அவன் சிந்தனைகளை அவர் பார்த்து, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தது யாருடையதாகும் என்று சொல்றார். அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். பார்த்தீங்களா, இந்த இடத்துல அவன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் என்று தியான வசனம் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ண, அதே போல தான் இவனோ பெருக பண்ணி அவன் இடித்து கட்டி எல்லாத்தையும் பெற. அவன் ஆஸ்தி இருக்கிறது தப்பு இல்லை, நிலம் விளைஞ்சது தப்பு இல்லை, ஆனால் அளவுக்கு மிஞ்சி இருக்கும்போது அவன் என்ன செஞ்சுருக்கணும், அந்த முதற் பலனை அல்லது தசம பாகத்தை இவ்வளோ பேருக்கு ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன், இதை இங்கே கொடுக்குறேன் அங்கே கொடுக்குறேன்னு சொல்லி தன்னுடைய ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு ஒன்றுமில்லாத கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஆஸ்தி மேலே ஆஸ்தி சேர்த்து ஆத்மாவே அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை உனக்காக சேர்த்து வைக்க. அதான் அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டு சில பேர் வீடு மேலே வீடு கட்டுறது, நகை மேலே நகை நிறைய சேர்த்து வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், எல்லாம் ஒரே நேரத்தில் போட முடியாது, எல்லாம் ஒன்றாவே செய்து பண்ண முடியாது. ஆனால் நம்ம அதை நித்திய வாழ்வுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை நம்ம, அது அவனுக்கு ஜீவன் அல்ல, அது ஜீவன் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்றால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதான். எத்தனை எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்படுது பாருங்கள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில், இந்த உலகத்தில் எல்லாமே வீணாய் காணப்படுகிறது இல்லையா, எல்லாமே மாயை இருக்கிறது. எனவே அந்த மாயான உலகத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீரே போதும் வேறே வேண்டாம், எந்த நண்பர் இயேசுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் என்று சொல்லி நாம் பாடும்போது நிச்சயமாய் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.
இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதில்லையே. புறன அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகம் மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். புறன அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. இதோ துன்மார்க்கர் இவர்கள் இப்படிதான் ஆஸ்திமே சுகஜீவிகளாய் வாழ்ந்து தங்களுடைய ஆஸ்திகளை பெருக பண்ணுகிறார்கள் என்று சொல்லி எவ்வளவு வேதனையோடு ஆசாபு தன் சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்க ஆண்டவரே. எங்களை குறித்து நாங்கள் அப்படி யாரும் சொல்லாதபடி ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே துன்மார்க்கமாய் இல்லாதபடி கர்த்தா உமைக்கு ஏற்ற பிள்ளைகளாய், உமை சார்ந்த பிள்ளைகளாய், நம்முடைய கட்டளையில் கீழ்ப்படிந்த ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஜீவிக்க கர்த்தா, அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நம் மண்ணுக்காக இந்த ஆண்டு உலக பிரகாரமான இந்த ஆஸ்திக்காக என் ஆண்டவரை கர்த்தாவே நாங்கள் விடாதபடி இறுக பற்றி கொண்டு வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். பிலிப்பியர் 4:17. இன்றைய கேள்வி: எதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி எதற்குள் உட்படுத்துகிறவருமாய் இருக்கிறார்? எதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி எதற்குள் நம்மை உட்படுத்துகிறார்?